மாபெரும் புண்ணிய சபை எப்படி மாபெரும் புண்ணிய சபையானது எதற்காக அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்? 4 மணி நேரம் தூங்குனியா, அப்ப கேட்டு தூங்க கூடாதா? குத்திகாபாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அகலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய இன்னும் ஆதி சக்தியாகிய மாரியம்மனுக்கும் மதுரை வீரருக்கும் அஷ்டபந்த கும்பாபிஷேக விழாவானது முடித்து ஓராண்டு நிறைவு நாள். எப்படி ஓராண்டு நிறைவு நாள்? ஓராண்டு நிறைவு நாளை முன்னிட்டு நம்முடைய அருந்ததி மகன்மார்கள் அனைவற்று பேருமே ஒற்றுமையாக சேர்ந்து இன்று ஒரு நாடகமாக அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார். இங்கு நடத்தக்கூடிய நாடகம் 6 ஊமத்து வேஷம் போட்டு வந்தா 4 மணி நேரம் போய் வீட்டுக்காரன் கட்டில போட்டு கூத்து போய் வந்துட்டா ஒய்யாறு புதிய போய் தூங்குனீ இல்ல, அப்ப கூட கேட்க கூடாது. நண்பா ஓய், இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமானது என்னவென்று தெரியுமா? தெரிஞ்சா என்ன மாதிரி உங்கள்கிட்ட அடிவாங்க. ஐயா ஐயா எந்திரி ஐயா, உன்னதான் அடி போறாங்க. எந்திரி வா வா வாடா, எந்திரிச்சு வா. நீங்க ஓடியா இல்லங்க, நாயக சாடி எடுத்து செல்லவேடி. இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமானது ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகம். எப்படி மகாபாரதத்திலே ஒரு பாகம் அரங்கேறக்கூடிய 10 நாள் பாரத போர்க்களம். 10 நாள் பாரத போர்க்களம். 10 நாள் பாரத போர்க்களத்திலே 13 நாள் சண்டை. 13ஆம் நாள் சண்டை. அபிமன்யை கொண்ட மாலை என்னும் நாடகமானது அருந்ததி பகன்மார்கள் அனைவற்று பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து அரங்கேற்றமானது செய்து வைத்திருக்கிறார். அப்படியா? அப்படி இருக்கும் தருவாயிலே இச்சபையிலே நான் வந்திருக்கும் போது நான் யார், என்னுடைய பெயரானது என்ன, என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? ஐயோ, உங்களை பார்த்து தூங்குறதுக்கு வந்த மாதிரியே தெரியும். ஏய், ஆறுன்னு சொன்னாதான் தெரியும். அப்படியா? சொல்ல வர்றேன். ஆறுன்னு கேட்கலாம் வேணாமா? நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டாரு. அப்படியா?
சிங்கம் போல் சினம் கண்ட வேங்கை போல் வாயும் புலியை போல் காற்றாட்டு வெள்ளம் போல் காலையில் வரும் பிஐ போல். ஏய் ஆயிரம் சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனம் கண்டுபிடிக்கிறேன். சீரம் சிங்கம் போல் சீரவரும் சிறுநிலை போல். அடச்சே இவங்கிட்ட பெரிய வம்பா இருக்கு. உங்ககிட்ட பெரிய இலவா இருக்குது. அம்மா எந்திரி வெடிச்சு போச்சு வீட்டுல போய் தூங்கு. இதா தண்ணி எடுத்து வரேன். ஐயா தண்ணி போடுவியா? இந்த ஊர் வந்துட்டாலே தொந்தரவு தாங்க முடியல. சாமி என்ன பண்றது? இருந்தாலும் ஓய் இந்நாடகத்தில் நான் யார் என்பது புரிந்ததா? விடாமறி வெங்கடம் சொல்லுறேன். அப்படியா? வீரம் வீரம் முதல்ல வராக்கிறோம். யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில் பயிற்சி வில் பயிற்சி ஆமாம் கதாயுத பயிற்சி அலாயுத வயிற்று. யானை ஏற்றம் சகல விதமான வித்தைகளும் கற்றுணர்ந்த என்னுடைய பெயரோ வீர அபிமன்யு பாலன். அப்படி அனைத்திலும் சிறந்தவராக விளங்குகிற வீரவாள் அபிமன்யுவாக என்ன பிரச்சனை போய் கேளு. அந்த குசல் நாடகம் இப்பதான் குசலவதி எந்திரிச்சிருக்கு. அடுத்த வேஷம் என்ன போடலாம்னு பாத்துக்கிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? வீரவாள் அபிமன்யுவாக நான் இருந்தாலும் நண்பா இந்நாடகத்திலே நான் அபிமன்யுவாக வயலம் தரித்து வந்திருந்தாலும் நண்பா என்னை பெற்றவர்கள் யார்? ஆயுள் சாமி பிறந்தீங்க. அது சரி சரி. நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? அதேதான் நானும். என்னை பெற்றவர்கள் யார்? ஆயுள் சாமி. என் தாயார் யார் என்று சொல்கிறேன் பா. என்ன 10 மாதத்தான் சுமந்தேன் என் மந்திரிமார்களா என்னை பாதுடனே பெற்ற மாதா அந்த குமத்திலையா வீரத்திற்கே சிறந்த வீரவாள் அபிமன்யுவை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு சாமி? நீங்க எப்பேற்பட்டவருக்கு மகனாக பிறந்தீங்க? இப்பேற்பட்ட அளவோடும் ஆற்றோடும் அறிவோடும் இவ்வளவு வீர தீரத்தோடும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு சாமி? 10 மாதம் 3 நாள் 3000 வினாடி. எப்படி? 10 மாதம் 3 நாள் 10 மாதம் 300 நாள் 3000 வினாடி. 10 மாதம் 3 நாள் 3000 வினாடி. சொல்ற ஒழுங்கா. நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. சொல்றத நான் சொல்லுவேன். 10 மாதம் 300 நாள் 3000 வினாடிகள். 10 மாதம் 3 நாள் 3000 வினாடிகள். அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த பாடாத வையாத மருத்துவர்கள் சுமையாக வாடா மகனே வருமா இளவரசன் என்று. பரவாயில்லையே, உனக்கும் தெரியும் போல இருக்கிறதே. நானெல்லாம் இந்த வேஷம் போட்டு ஆடலின்னு நினைக்கிறியா? ஏனென்றால்
புதிதாக அமைத்திருக்கக்கூடிய நம்முடைய வாத்தியா எப்படி ஆமாங்க. முதல் வாத்தியார் நீங்க தான், நீ தான் சொன்ன. நாளைக்கு காலையில எனக்கு போன் பண்றேன், சொல்ற மாதிரி நீ போடுற. தயவு செய்து என் பெயர் போட்டுறாரு. இன்னும் நமது வேப்பம்பட்டியை சேர்ந்த அதெல்லாம் கேட்கல யாரும். நீ சொல்லுனா எல்லாரும் தெரியும். அப்படியா? அப்ப ஏன் வச்சிருந்தா பேர் அடிக்கிறேன்? நான் என் பேர்ல அடிக்கலையா? என்ன ஊருன்னு போட்டு வச்சிருக்கிறியா? அது ஊர் பேர் தெரியும் போட்டு வச்சிருக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் இன்றைய தினமானது என்னை பெற்றவர்கள் யார்? அந்த லோடு போ. ஆனகுந்திமான கருத்தை ஆண்டு வரக்கூடிய என் தாயாருடைய பெயரோ அழகு சுபத்திரை. தாயார் அழகு சுபத்திரை. ஆமா. தந்தையார் என் தந்தையார் யார்? பாண்டவர் குலத்திலே ஒருவராகிய எப்படி சந்திரகுல வம்சத்திலே உதச்சிட்ட கடிகடி வாங்குனேன், கேச வாங்குனேன். 940 ரூபா பில் இல்லாத வாங்கினா 1150 ரூபா. எப்படி உனக்கு தெரியுது இதெல்லாம்? நானும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். கடிகடி வாங்கணும், கேது வாங்கணும், பர்க்குணன், நற்குணன், சற்குணன் என்று சொல்லக்கூடிய வில்லாளி விஜயன். எப்படி? வில்லாளி விஜயன். ஆமா. 12 அழகு, 32 லட்சணம், 11 ஞாபகங்கள் பெற்ற ஏய் நான் தேவனங்களை பெற்ற. என்ன தேவனா? அது என்ன வேதனையோ என் தந்தையாருடைய பெயரோ ஆளால் அழகு படைத்த அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜனுக்கு அட அர்ஜுன மூணு பையன் இல்லையே. அட ஏய் ஏய் இல்லடா, நம்ம பிராந்தி கடையில பாட்டில் போறக்கிட்டு இருந்தானல்ல அர்ஜுனன். அதனால தான் உன்னை எல்லாம் மத்தாளத்தை கூப்பிட்டேன். ஏய் அர்ஜுனா எந்த வெய்ய அது வெய்ய அது இல்லாத தேவையில்லாத வேண்டாம். ஆளால் அழகு படைத்த அர்ஜுன மகாராஜன் என்னுடைய தந்தையார். எப்படி? அர்ஜுன மகாராஜன் தந்தையார். ஆளால் அழகு படைத்த அர்ஜுன மகாராஜன் என்னை பெற்றமாக நாங்கள் இருந்தாலும் நண்பா எனக்கும் திருமணமாகிவிட்டது. எனக்கு 2 மனைவிமார்கள். ஆமா. கர்மாந்தத்தா. ஏய் அவனுக்கு ஒண்ணு கிடைக்காத அவன் ஓத்திரி கொடுத்துறீரா, நீ கேட்ட கேட்டு 2 ஒட்டிக்காரங்களா என்ன கல்யாணம்? நீங்க உருப்படியா தான் இருக்கீங்களா? குடும்பம் நல்லா தான் இருக்கு. சந்திரகுல வம்சம். எப்படி? சந்திரகுல வம்சம். சந்திரகுல வம்சத்திலே பிறந்தவர்கள் நாங்கள். சந்திரகுல வம்சத்துல. ஆமா. அடேங்கப்பா. அப்படி எனக்கு 2 தேவிமார்கள். தேவிமார்கள். ஆமா. யார்? என்னுடைய முதல் மனைவியோ உத்தரகுமார்த்தி. முதல் மனைவி உத்தரகுமார்த்தி. ஆமா. இது மட்டும் நல்லா எடுத்து வச்சு போற நாளைக்கு. ஏன்? என் மனைவி உத்தரகுமார்த்தி. முதல் மனைவி உத்தரகுமார்த்தி. இரண்டாவது மனைவியா யாரே? என்னுடைய தாய்மாமனாகிய அந்த உலக கடவுளாகிய மாயக்கண்ணன் பெற்றெடுத்த கமலசுந்தரி 2வது மனைவி. கமலசுந்தரி 2வது மனைவி. ஆமா. நண்பா என் மனைவியாகிய உத்தரையோ நாங்கள் இருவரும் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு என்னுடைய மனைவி இப்பொழுது 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். ஆமா. ஏய் கர்ப்பிணியாக இதெல்லாம் பண்ண இப்படி 10 மணிக்கு ஓடி போவேன். ஐயோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு சரிச்சு மாட்டீங்களா? அப்படி கர்ப்பிணியாக இருந்தாலும் இப்பொழுது என்னுடைய பெரியப்பா மகனாகிய கௌரவநாதிகள். எப்படி? கௌரவநாதிகள் என்றார் யார்? யாரே? அந்த துரியோதனாதிகள். சரியாக 100 பேர். அந்த 100 பேர் பெரியப்பாமார்களுக்கும் என்னுடைய தந்தையாகிய 5 பஞ்ச பாண்டவர்களுக்கும் இந்த நாடு நகரம் நம்முடைய செங்கோல் உப்பு சட்டி வரியோருக்காக பகையானது ஏற்பட்டு என் தந்தைமார்கள் 12 வருட வனவாசம், ஓராண்டு அக்கியாவாசம். எப்படி? 12 வருஷம் ஒரு வருட அக்கியாவாசம். அக்கியாவாசம் என்றால் எப்படி? எப்படிங்க? இவர்தான் பாண்டவர்கள் என்று யாருக்குமே தெரியக்கூடாது. இவர்தான் பாண்டவர்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அதனாலதான் இப்படி எல்லாம் தூங்குறாங்க. யாருக்காவது தெரியுமா? அது அவங்களுக்கே தெரியாது. அப்படியா? அப்படி ஓராண்டு மறைமுகமாக 13 கழித்து வந்தால் பங்குல பிரகாரம் 10 நாட்டை கொடுக்கிறேன் என்ற குருபெரியோருடைய உத்தரவு. ஆமா. அப்படி குருபெரியோருடைய கட்டளைக்கு இணங்கி என் தந்தைமார்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் 12 வருட வனவாசம், ஓராண்டு அக்கியாவாசம் வரைக்கும் வந்து பங்குல பிரகாரம் 10 நாட்டை கேட்டார். கொடுக்க மறுத்தான் துரியன். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 18 நாள் பாரத போர்க்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. 18 நாள் பாரத போர்க்காலம். ஆமா. என்னாச்சு?
செந்தில்மாமா கோமாளி கோட்டை கட்டாம பின்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல நீ கதை பாடுங்க நீங்க. உடம்பா போச்சு. நான் கேட்டனா ஒண்ணு அங்க போயிடுறான் பூந்து. நான் கேட்டனா 38 நாள் வாழ்வு போர்க்களமானது குருச்சேத்திர சமபூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு என்ன கேட்டு வாங்கி குடிக்கல மூத்தத்தை குடிக்கிற மாதிரி என் பேர் சொல்லியா என் பூச்சி என்ன வாங்கி குடிக்கிறீங்க இந்த கதை இப்ப இந்த கதையில் இருக்குதா? அந்த கதை கேட்டாங்களா சாட்டி இருக்கு சொல்லி 38 நாள் வாழ்வு போர்க்களமானது குருச்சேத்திர சமபூமியில் நடக்கிறது. நடக்குதுங்க ஏய் ஐயோ சாமி ரெண்டு பொண்டாட்டிக்கு நான் ஆள் பதில் சொல்றேன் கௌரவநாதிகளோ கௌரவநாதிகளோ 11 அக்குலணி சேனை, என் தந்தைமார்களோ 7 அக்குலணி சேனை. ஆக மொத்தம் 11 அதுல 11 7 18ங்க 18 அக்குலணி சேனையானது குருச்சேத்திர சமபூமியில பாரத போர்க்களமானது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றோடு 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. 12 நாள் சண்டை முடிஞ்சது. ஆமா ஆமா 12 நாள் சண்டையிலே என்னுடைய தாய் மாமனாகிய மாயக்கண்ணனுடைய உறுதுணையோடு எப்படி மாயவர் துணையோடு ஆமா என் தந்தைமார்களுக்கு ஆஹா வெற்றி வெற்றி என்று வெற்றி பரிசு கொட்டி வருகிறோம். ஓ நேற்று தினம் வரை ஆமா சரி ஆகையா ஆஹா இப்பொழுது நான் ஆனகுந்தி மாநகரிலே என் தாயோடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு சீரும் செல்வாக்குமாக வாழ்ந்து வருகிறேன். சரிங்க சாமி அப்படி இருந்தாலும் என்னை நாடி வந்த காரணம் என்ன? உங்க அம்மா உங்களை எங்க இருந்தா பட்டணியில போட்டு கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி குமிஞ்சிக்கிறேன் போடுறேன். செத்து போயிருவீங்க. பட்டணடியா கூட்டிட்டு வர சொன்னாங்க. என் தாயார் என்னை அழைத்தாரா? அம்மா ஏய் நண்பா, ஏங்க? என் தாயார் என்னவோ ஏதோ என்று தெரியவில்லை. ஆமா சாமி குருச்சேத்திர சமபூமியிலே போர்க்களமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா இன்றைய தினமானது என் தாயார் என்னை அழைத்திருக்கிறார். என்னவோ சாருன்னு உங்களை கூப்பிட்டாங்க. சாரா? சார் வந்திருக்காங்க நான் கொடுத்து பிளிச்சின்றோம் அப்படின்னாங்க. எதுக்கு? லோன் கட்டுறதுக்கு. ஏய் நான் எதுக்குடா லோன் கட்டுறேன்? இருந்தா நான் வாங்குறதே கிடையாது. ஆகையா தான் கூத்துல 2500 ரூபாய் சம்பளம் தரணும். வாங்கி திண்ணையில உனக்கியா இன்னைக்கு பாத்துக்கலாவா? அம்மா கிட்ட போல வரா. ஓ அம்மா கிட்ட போ.